ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஹெல்த்தி சார்ட் மீல் பிளானர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஹெல்த்தி சார்ட் மட்டும் இல்லாமல் பேபி ஃப்ரெண்ட்லி கூட. கண்டிப்பாக பேபிஸ் வச்சுருக்க எல்லா மாம்ஸ்க்குமே இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா உமன்ஸு ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே இது வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த மீல் பிளானர் படி ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு மார்னிங் எந்த டென்ஷனுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ், டின்னர் இதை வந்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். நம்ம சமைக்கிறது ஒரு விஷயமாகவே நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போது மீல் பிளானருக்குள்ளே போகலாமா? வாங்க. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இந்த வாரம் மீல் பிளானர் வந்து என்னென்னா ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கக்கூட ஒரு மீல் பிளானர் தான் போட்டிருக்கேன். இந்த மீல் பிளானர் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த வாரம் ஃபுல்லாமே யூஸ் ஆகலைனாலும் ஏதோ ஒரு நாளாவது யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ என்னென்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு மண்டே வந்து இந்த டைம் என்ன ரெடி பண்ண போகிறேன்னா, தோசை ப்ளஸ் மீன் குழம்பு ப்ளஸ் அது கூட ஒரு எக்கு. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சண்டே வச்சது தான். அது வந்து அடுத்த நாள் காலையில் சூடு பண்ணி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதை சூடு பண்ணியாச்சு தோசைக்கு. அது கூட ஒரு எக்கு வச்சாச்சு. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் எங்களுக்கு கிடையாது, பாப்பாவுக்கு மட்டும்தான். அப்போ பாப்பாவுக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் தான். பழம் பாப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதனால் வாரத்தில் டெய்லியுமே கொடுக்கறது உண்டு. பட் அப்படி சாப்பிடலைன்னா வாரத்தில் 2 நாளாவது கொடுத்துருவோம் செவ்வாழைப்பழம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து எல்லா நாளுமே சாதம், ரசம் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தான் அவருக்கு லஞ்சுக்கு கொண்டு போகணும் ஆஃபீஸ்க்கு. அதனால் சாதம், ரசம் வந்து ரெகுலராக வச்சுருவேன். அது கூட ஏதோ ஒரு சாம்பார், குழம்பு, பொரியல் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, தோசை மார்னிங்கே சாப்பிட்டதுனால அவர் வந்து டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு வரலாம், ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டு நான் முன்னாடி நாளே சொல்லிட்டார் சண்டேவே. அதனால் வந்து அவருக்கு ரெடி பண்ண வேண்டியதில்லை, அவர் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் பாப்பாவுக்குங்கும்போது நான் ரொம்ப ப்ரீஃபாலாம் எதுவுமே செய்ய மாட்டேன், சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவேன். சாதம், ரசம் மட்டும்தான் வச்சுருந்தேன். ஏன்னா எக்கும் பாப்பா மார்னிங்கே சாப்பிட்ருப்பா. அப்புறம் செவ்வாழைப்பழம், இது ரெண்டுமே ஹெவியான ஃபுட்டு தான். அதனால் வந்து மதியம் லஞ்சுக்கு லைட்டாக எடுத்து ரசமே கொஞ்சம் ஹெவி தான், நம்ம கொடுக்குற அளவு பொறுத்து தான். அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருவாங்க. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நான் ஸ்வீட் கார்ன் வேக வச்சு கொடுத்துருவேன். ஸ்வீட் கார்ன் தான். டின்னருக்கு வந்து பணியாரம், தக்காளி சட்னி. எல்லாத்துக்குமே டின்னருக்கு பணியாரம், தக்காளி சட்னி தான். அதுக்கப்புறம் டியூஸ்டே ராகிக்கூழ். வெயிலுக்கு நல்லா ராகிக்கூழ். போன வாரம் ஃபுல்லாமே ராகிக்கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. சரி, இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி, ஏன்னா ஒன்றே சாப்பிட்டா போர் அடிச்சிருமில்ல, அதுக்கு வேண்டி ராகிக்கூழ். எங்களுக்கு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் அது கூட எக்கு தான். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா முருங்கீரை குழம்பு வச்சுருந்தேன் லஞ்சுக்கு. அதையவே மேக்ஸிமம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் எடுத்துக்குவோம். சாம்பார் இந்த மாதிரி வச்சா தோசைக்கு, இட்லி எல்லாம் பண்ணும்போது லஞ்சுக்கு பண்ணதே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்குவோம். சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு தனித்தனியாலாம் செஞ்சுட்ருக்க மாட்டேன். எப்பாவது ஒரு நாள் தான் ரேராக செய்வேன். அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான் கொடுத்துருந்தேன். ஆப்பிள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஆப்பிள். அன்றைக்கி லஞ்சுக்கு முருங்கைக்கீரை குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை குழம்பு எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பொரியல் மாதிரி தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து முருங்கைக்கீரை குழம்பு தான் அதிகமாக பண்ணுவோம், பொரியல் அதிகமாக பண்ண மாட்டோம். அது கூட வந்து தயிர். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாப்பாவுக்கு வந்து ஜூஸ் கொடுத்துடலான்னு சொல்லி லெமன் ஜூஸ் தான் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை, கார சட்னி. அப்புறம் வெனஸ்டே வந்து இட்லி ப்ளஸ் வெங்காய சட்னி தான். இட்லிக்கு வந்து சாம்பார், குருமா இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். இட்லி மேக்ஸிமம் நாங்கள் எப்போவுமே நைட் நேரம் தான் செய்வோம். அப்படி இருக்கும்போது தான் குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஈஸியாக நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் டைமும் இருக்கும் செய்யறதுக்கு. அதுக்கு வேண்டிய நைட்டு தான் எப்போ வைப்போம். ஆனால் சரி, இந்த டைம் வந்து மார்னிங் செஞ்சுக்கலாம், அது கூட ஏதாவது சட்னி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எழுதியிருக்கேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக பாப்பாவுக்கு வந்து மாதுளப்பழம். வாரத்தில் ஏதோ ஒரு 2 ஃப்ரூட்ஸ் டெய்லி வந்து ஏதாவது ஒரு 2 ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துடணும். அதனால நான் இந்த வாரம் ஆப்பிள், மாதுளம்பழம் தான் மெயினாக எடுத்திருக்கேன். ஏன்னா நிறையா பழம் வாங்கிட்டு வந்து வச்சு அதை வந்து கொடுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் கொடுக்குற பொதுவாக தீராத அவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை வந்து வாரத்தில் 2 இந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. நமக்கு மணியும் வேஸ்ட் ஆகாது, ஃப்ரூட்டும் வேஸ்ட் ஆகாது, மணியும் வேஸ்ட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து முள்ளங்கி சட்னி ப்ளஸ் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பொரியல் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன்.
முள்ளங்கி சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ரீசெண்டாக தான் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு 3 மந்த்ஸாக வந்து இந்த முள்ளங்கி சட்னி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வீட்டில் செய்வாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு முள்ளங்கி சட்னி ப்ளஸ் முட்டைக்கோஸ் பொரியல், அது கூட சாதம், ரசம், அவ்வளோதான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாப்பாவுக்கு வாட்டர்மெலன், இந்த மாதிரி வெயில் டைம்லலாம் ஏதாவது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, வெஜ்ஜு குருமா வந்து சப்பாத்திக்கு ரேராக எப்பாவது ஒரு நாள் தான் செய்வேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் போட்டு செய்யும்போது அது அப்போவே முடிஞ்சிடும்னு சொல்லலாம். அது வேணால் அடுத்த நாள் கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெஜ்ஜு குருமா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி டின்னருக்கு வெஜ்ஜு குருமா வச்சுக்கலான்னு சொல்லி புதன்கிழமை நைட்டுக்கு அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேக்கு வந்து ஆப்பம் ப்ளஸ் தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆப்பம் வாரத்தில் எப்போது ஒரு நாள் ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். தேங்காய் பால் எனக்கு பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வேண்டிய அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸே அந்த வாரம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கமா, சரி ஒரு நாள் மில்க் கொடுத்துடலான்னு சொல்லி மில்க் ஒரு நாள் போட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சிடலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் எழுதியிருக்கேன். சாதம் ப்ளஸ் ரசம், அது கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், அது கூட பீட்ரூட் பொரியல். இப்படி மேக்ஸிமம் இந்த மாதிரி லஞ்ச் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் விரும்பி சாப்பிடுவார். சிம்பிளாக இருந்தால் 1 2 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அவர் வயிறு நிறையா சாப்பிடுவார். அதனால் இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை எழுதியிருக்கேன். போன வாரம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வாரம் கொஞ்சம் குட்டி குட்டி எழுதியாச்சு. ஏன்னா முருங்கைக்கீரை குழம்பு வச்சேன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ரொம்ப ஹெவியான ஃபுட்டு தான். அதை சாப்பிட்டா மற்றது எதுவுமே சாப்பிட முடியாது. பொரியலெல்லாம் வச்சு அது கூட எடுத்துக்கவே முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறே ஃபில் ஆன மாதிரி தான் இருக்கும். அதனால் அன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை குழம்பு, இல்லைன்னா அது கூட தயிர், அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன். அப்புறம் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கொண்டைக்கடலை தான் எழுதியிருக்கேன். வேக வச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வெண்பொங்கல் ப்ளஸ் சாம்பார். வெண்பொங்கலும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்பாவது ஒரு நாள் ரேராக எடுத்துக்கிறது தான். அதனால் போன வாரம் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம மீல் பிளானர் படி போயிட்டுருக்கோம், வேண்டாம் மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். டக்குன்னு இப்போ ஞாபகம் வந்துச்சு, எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா அடை ப்ளஸ் அது கூட தேங்காய் சட்னி. அடை பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்கடலை, பாசிப்பயிறு, பருப்பு, உளுந்து, அதுக்கப்புறம் என் கைக்கு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுருவேன் முன்னாடி நாள். ஃப்ரைடே மார்னிங் எந்திரிச்சு அரைச்சி அப்போவே ஊற்றிடுவேன். இந்த புளிக்க வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணவே மாட்டேன். நீங்கள் புளிக்க வைப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லா இருக்க மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் அடை வந்து பாப்பா 1 அந்த மாதிரி தான் சாப்பிடுவா. அதனால் ஆப்பிள் கொடுத்துக்கலான்னு சொல்லி ஆப்பிள் கொடுத்துட்டேன், ஒரு ஆப்பிள் அன்னைக்கு. அப்புறம் வந்து பாகற்காய் குழம்பு ப்ளஸ் தயிர் தான். பாகற்காய் குழம்பு வந்து வறுத்தா ரொம்ப பிடிக்கும். சரி அன்றைக்கி குழம்பு ஏதாவது இருக்குமேன்னு சொல்லிவிட்டு பாகற்காய் குழம்பே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு தான் எழுதியிருக்கேன். அது கூட தயிர், சாதம், ரசம் இருக்கும் கண்டிப்பாக. இதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாப்பாவுக்கு செவ்வாழைப்பழம் இருந்தால் செவ்வாழை, இல்லைன்னா வந்து கேரளா ரஸ்தாளி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2 வாழைப்பழத்தை தவிர வேறு எது கேரளா ரஸ்தாளி, அதுக்கப்புறம் வந்து நேந்திரப்பழம், இந்த 3 தவிர அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நேந்திரப்பழம் வேக வச்சு கொடுத்தா ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வாய்க்குள்ளே போகும். அதுக்கப்புறம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை ப்ளஸ் அது கூட எக் கிரேவி வச்சுக்கலான்னு சொல்லி அது எழுதியிருக்கேன். அப்புறம் சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் ஸ்மூத்தி. நான் தான் சொன்னல ஓட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸ் ஸ்மூத்தி தான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அது கூட தக்காளி தொக்கும் பாப்பாவுக்கு தோசையை ஊற்றி கொடுத்துக்கலான்னு சொல்லி எழுதியிருக்கேன். தக்காளி தொக்கு எப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். எப்பாவது இந்த மாதிரி எங்களுக்கு வேறு இருக்கும்போது பாப்பாவுக்கு வேறு இருக்கும்போது அதுக்கு யூஸ் ஆகிக்கும். அதனால் தக்காளி தொக்கு ப்ளஸ் தோசை. அப்புறம் அன்றைக்கி மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து மாதுளம்பழம் தான். எப்படியும் 2 மாதுளம்பழம் வாங்கினா கரெக்டாக இருக்குது. இந்த வாரத்துக்கு 2 ஆப்பிள் வாங்கினா நான் போய் கிலோ கணக்கில் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேங்க. ஏன்னா அது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். உண்மையை சொல்லப்போனால் ஒரு 2 ஆப்பிள் 2 மாதுளம்பழம், அது கூட வாழைப்பழம் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம போய் 1 கிலோ 1/2 கிலோன்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எப்படியும் 2 ஆப்பிள் 2 மாதுளை ரெண்டும் சேர்ந்து 1 கிலோ கிட்ட வந்துருங்க. ஒரு 3/4 கிலோ கிட்டையாவது வரும். இதை போய் தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்கிறேன், சாரிங்க, வேஸ்ட் ஆஃப் அமௌண்ட்டுங்க.
அதனால் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். கிலோ கணக்கில் எல்லாம் எப்போ எடுக்க மாட்டேங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ப்ளஸ் தயிர் தான். நான் தான் சாட்டர்டே எப்போவுமே வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக 1 பாட் ரைஸ் தான் எப்போவுமே செய்வேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதனால் அன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி ப்ளஸ் தயிர், பாப்பாவுமே இதை சாப்பிட்டுக்குவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்கு வேர்க்கடலை வேக வச்சு பாப்பாவுக்கு கொடுத்துர்லான்னு சொல்லி அதை எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து சேமியா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு நம்ம எழுதிட்டு இருக்கும்போது. எப்பாவது ஒரு நாள் தான், அதனால் தப்பில்லை. சேமியா ப்ளஸ் தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னி வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. எங்கள் வீட்டில் யார் சாப்பிட்றாங்களோ இல்லையோ நானும் பாப்பாவும் அதுக்கு வந்து அடமன் தான் சொல்லுவோம், சாப்பிட்டுக்குவோம், பிரச்சனை இருக்காது. இந்த வாரத்தோட வீக்லி மீல் பிளானர் வந்து இதாங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சொல்லப்போனால் போன வாரம் நான் இந்த மாதிரி மீல் பிளானர் போட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது எனக்கு வெறும் 150 ரூபா தாங்க வந்துச்சு. சீரியஸாக சொல்லப்போனால் வெங்காயம் வாங்கலை, பெரிய வெங்காயம் வாங்கலை, பூண்டு வாங்கலை. மற்றது அந்த மீல் பிளானர் போட்டிருந்தது மட்டும்தான் நான் காய்கறி வாங்கினேன். வெறும் 150 ரூபா வந்துச்சு. இல்லைன்னா வாரம் 500 ரூபா 300 ரூபா இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இனிமேல் இப்படி தான் ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாரம் நான் வாங்க வேண்டியது வந்து சண்டே நான்வெஜ் டே. சண்டே எப்போவுமே ஃப்ரீ தான். இந்த வாரம் நான் வாங்க வேண்டியது என்னென்னா முள்ளங்கி, கேரட், பீன்ஸ், பாவக்காய், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், பீட்ரூட், கத்திரி ப்ளஸ் உருளை, வெங்காயம் ப்ளஸ் பூண்டு வாங்கணும். மேக்ஸிமம் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் சேர்ந்து வெறும் 300 ரூபா 250 ரூபாக்குள்ளே வரும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் வருங்க, அதுக்கு மேலே வராது. ஏன்னா எல்லா காய்கறியும் எடுத்தால் தான் எனக்கு 500-600 ரூபாய்க்கு மேலே போகும். ஏன்னா அவ்வளோக்கு யூஸ் இல்லை. வாங்கி வச்சுட்டு நம்ம சும்மா வச்சுட்ருக்கிறதுக்கு பதிலாக வாங்காமல் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது மட்டும் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போய் வாங்கும்போது நம்மளுக்கு அமௌண்ட்டும் மிச்சம், தேவையில்லாத காய்கறி வேஸ்ட் ஆகாது. ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம், கார்ன் வாங்கணும். இதெல்லாமே வாங்கணும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 200 ரூபா கிட்ட வருங்க. இப்போ இந்த வாரத்துக்கு நான் காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண போகிற செலவு வந்து 500 ரூபா கிட்ட தான் வருங்க. வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த மீல் பிளானர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது இதிலேருந்து மாற்றிக்கணும், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம ரெகுலராக 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே விட்டமின், ஃபைபர், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் இருக்கிற மாதிரி சேர்ந்த ஃபுட்டாக மீல் பிளானராக நீங்கள் சார்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டே ரெடி பண்ணணுன்னு இல்லை, இந்த மெத்தட் படி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.